வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்கோம். அதுவும் பர்டிகுலராக எங்கேன்னா அண்ணா நகர். எதுக்காக வந்துருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நெல்லை மீன் குழம்பு. மீன் வந்து யூஸ்வலாக வேக ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த பிஞ்சு வர தன்மை வரும், அந்த ஃப்ளேக்கி ஆறது. நிமிஷம் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த குழம்புக்குள்ள இறங்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர், ரியலி அருமையான மீன் குழம்பு. நான் இங்கே வந்து வஞ்சரம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் யூஸ்வலாக வந்து மீன் குழம்புக்கு நல்லா இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஊளி மீன், வெலை மீன், ஓகே, சால மீன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முள்ளு மீன், முள்ளு இருக்கிற மீன், சின்ன மீன். ஓகே. நிறைய திருநெல்வேலியில் வந்து கொஞ்சம் கேரளா டச் வர ஆரம்பிக்கும். நிறைய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். கேரளா டச் ஒரு பக்கம் இருக்கும், ஸ்ரீலங்கன் டச் கொஞ்சம் இருக்கும். ஸோ நிறைய மாசி யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த பிரியாணியும் இந்த மீனும் வந்து அப்படியே குழந்தை மாதிரி மெதுவாக பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். இந்த ரெசிபி யார் பண்ணாங்கன்னா, நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின், ஒரு குழந்தைகள் டாக்டர். அதே மாதிரி நான் வந்து ஸ்லீப்லையும் ஒரு ஃபெலோஷிப் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களை பார்த்துக்கிறது, பீடியாட்ரிக்ஸ் வந்து என்னுடைய ஒரு பெரிய பேஷன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச குக்கிங்கை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்றதுனால தான் நான் யூடியூப் சேனலும் ஆரம்பித்தேன். வாங்க அவங்கள போய் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகலாம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த நெல்லை சாப்பாடை பற்றி சொல்லுங்கள். அப்போ இந்த நெல்லை மீன் குழம்புக்கும் மற்ற ஊரில் பண்ணுற மீன் குழம்புக்கும் என்ன வித்தியாசங்கள்? 2-3 வித்தியாசங்கள். ஒன்று வந்து எந்த ஏரியாவில் மீன் பிடிக்கிறாங்களோ அதுக்கு தக்கன அந்த மீனுடைய டேஸ்ட் மாறும். ஏன்னா அந்த கடலினுடைய டெம்பரேச்சர், அந்த கடலினுடைய உப்புத்தன்மை, இதை பொறுத்து அந்த மீனுடைய டேஸ்ட் மாறுபடும். நீங்கள் சால மீனை வந்து தூத்துக்குடியில் வாங்குறதுக்கும் இங்கே நம்ம சென்னையில் வாங்குறதுக்கும் கேரளாவில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமாம். அதே மாதிரி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்து நிறைய நாங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஊளி மீனும் வெள்ளை மீனும் தான். ஊளி வந்து இங்கே பேரக்குடா, சீலான்னு சொல்லுவோம். ஆமாம், சீலா. வெள்ளை மீன் வந்து எம்பரர் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். சின்னதாக நம்ம பாம்ஃப்ரெட் சைஸ்க்கு இருக்கும். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இருக்கும், ரைட்டா? அந்த எந்த ஷேப்ல இருக்கும், கொஞ்சம் ஃபிளாட்டா, பட் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழம்புக்கு வந்து அட்டகாசமா இருக்கும். முள்ளு மீன் ஸோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறீங்களா? ஸோ இப்போ இந்த நெல்லை மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், நிறைய கருவேப்பிலை, நல்ல பெரிய நாட்டு தக்காளி ஒன்று, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், 1/2 கிலோ வஞ்சரம் எடுத்து வச்சிருக்கேன், மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். நெல்லை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புளி கரைக்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். ரொம்ப பழைய புளியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப புது புளியாகவும் இருக்க வேண்டாம். அப்போ தான் கலர் நல்லா வரும் குழம்புக்கு. ஆனால் அந்த பழைய புளி யூஸ் பண்ணுவோம், அந்த புளிப்புத்தன்மை புளிப்புத்தன்மை நல்லா இருக்கும். பட் ரொம்ப டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா நம்ம குழம்பு வந்து ஒரு கொஞ்சம் கருப்பு கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு மீடியமான சைஸ். அது புது புளியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். அதனால நிறைய குழம்பு ரொம்ப பேலா தெரியும். சரி, ஓகே. இப்போ அந்த புளியை ஊற வச்சிருக்க புளியை கரைச்சிடலாம். இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு நம்ம கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து கரைச்சி எடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த நெல்லை சமையல் சொல்லும் போது முக்கியமாக வந்து எங்கள் வீட்டில் இதுதான் இருக்கும். எல்லார் வீட்டுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி இல்லாமல் இருக்காது. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுருவாங்க, அப்படின்னா இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா அன்னப்பால் கஞ்சின்னு ஒன்று பண்ணுவோம். என்ன கஞ்சி? அன்னப்பால் கஞ்சி. நான் கேள்விப்பட்டது இல்லையே. அன்னப்பால் கஞ்சி வந்து நம்ம எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. ஓகே. ஒண்ணுமே இல்லை, பச்சரிசி, நிறைய பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் கொலையா வந்து சாதம் வேக வச்சிருவாங்க, வடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால், அதுல வந்து ஒரு 2 டம்ளர் தேங்காய் பால்.
ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கூழ் மாதிரியும் இருக்காது, பட் சாதம் மாதிரியும் இருக்காது. இதை வந்து மாசி துவையல் வச்சு சாப்பிடுவோம். நான் கேள்விப்படுது. அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? அன்னப்பால் கஞ்சி. அன்னப்பால் கஞ்சி. ஓகே, சூப்பர். அன்னப்பால் கஞ்சி, உளுந்து சோறு, இதெல்லாம் எங்களுடைய கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி. சூப்பர். உளுந்து சோறு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதில் பூண்டெல்லாம் போட்டு அப்படியே தம் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி புளியை வந்து நம்ம கரைச்சிடலாம். ஓகே, கரைச்சி அப்படியே நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு சமையலில் வந்து யார் ஆர்வம் அதிகம் கொடுத்தா உங்களுக்கு? எப்படி அம்மா கிட்ட இருந்து வந்ததா? எப்படி? அம்மா கிட்ட இருந்து நான் நிறைய ரெசிபி கற்றுக்கிட்டேன். பட் எங்கள் பாட்டி, எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் வந்து பட் பெரிய ஒரு ஸ்டிமுலன்ட்னு பார்த்தீங்கன்னா அது எங்கள் அப்பா. இனிஷியலாக நான் என்ன செஞ்சாலும் வந்து ரசித்து சாப்பிட்டு மாஞ்சி மாஞ்சி வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் வந்து அப்பா. அப்பதான். சரி, ஓகே. அடுத்து வந்து இந்த நல்ல பழுத்த தக்காளி பழம், இதையும் நம்ம கரைக்க போகிறோம். வெட்டெல்லாம் வேண்டாம். ஓகே. அது நம்ம ரசத்துக்கு எப்படி வந்து தக்காளியை வந்து நீங்க அரைச்சு போடுறதை விட வெட்டி போடுறதை விட நீங்க வந்து கையில பிணையும் போது வந்து கரைக்கிற டேஸ்ட் மாதிரி இந்த மீன் குழம்பும் வந்து நீங்க இப்படி பிணைஞ்சு போடும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அது இல்லாம அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டா வரும். கொஞ்சம் அதிகமா அரைச்சு போட்டாலும் வந்து அந்த 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 கிரேவியோட பக்குவம் வந்து மாறும். கரெக்ட். சோ அதனால கரைச்சி போடுவான்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஓகே. சோ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஓகே, பிளஸ் இங்க வந்து நான் ஒரு 10 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். சரி, ஓகே. சோ இது எல்லாத்தையும் போட்டுறலாம். சோ வெங்காயம் போட்டு கரைச்சிரோம். ஆமா, எல்லாம் போட்டு ஒரு பிணைஞ்சிரணும். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம தூள் எல்லாம் போடுறோம். என்ன தூள் யூஸ் பண்ண போறோம்? சோ ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் போடுறோம். சரி, ஓகே. சின்ன குட்டி டீஸ்பூன்ல யூஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி. சோ அதனால நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்றேன். சரி, ஓகே. இந்த மிளகாத்தூள் plain மிளகாத்தூள் தான். plain மிளகாத்தூள். இது நீங்க வீட்ல அரைக்கிறதா இல்ல கடையில வாங்கி யூஸ் பண்றதா? இது நான் வீட்ல அரைச்சிருக்கேன். வீட்லனா நான் ஒண்ணுமே பண்ணல. வெறும் மிளகா வாங்கி மிக்ஸில அரைச்சிருக்கேன். ஓகே. சோ இந்த நம்ம மிக்ஸில இப்படி அரைக்கும் போது இது வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகாம கொஞ்சம் இதுவா இருக்கும். பட் அதுவே நல்ல டேஸ்டா இருக்கும். ஓ ஆமா, அந்த பாக்கும்போது தெரியுது. இந்த மல்லித்தூள்லாம் பார்க்கறதுக்கும் இந்த மிளகாய்த்தூள் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுது. ஓகே. ஸோ இந்த நீங்கள் யூஸ் பண்ணும்போது மிளகாய் வந்து குண்டு மிளகா, நீட்டு மிளகா அப்படி பர்டிகுலராக இருக்கா? நீங்கள் என்ன மிக்சர் போடுவேன். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒன்று காரத்துக்கு, ஒன்று கலருக்கு. ஸோ நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகா, அப்புறம் வந்து குண்டு மிளகா, அந்த பியாடிகி சில்லி, மூணுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்ஸ் போட்டு. அது ரொம்ப காரமாக இருக்குமே. ஆமாம், அதனால தான் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் இருக்காது. கலர் மட்டும் தான் கொடுக்கும். சரி. சோ நான் மூணையும் சேர்த்து வறுக்க கூட மாட்டேன், அரைச்சு வச்சிருவேன். பட் ரொம்ப அரைக்க மாட்டேன். வெயில்ல காய வச்சு அரைச்சு ஒரு மாசத்துக்கு ஆற மாதிரி அரைச்சு. சரி, ஓகே. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சிட்டோம். சோ அடுத்து உப்பு. யூசுவலா வந்து நாங்க கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ கல்லுப்பும் போட்டு நம்ம நல்லா கரைச்சிடலாம். நல்லா கெட்டியா அந்த வெங்காயம் தக்காளி வந்து சேர்ந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம குழம்ப கூட்டி அடுப்பில் வச்சுட்டோம். கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு வேண்டிய மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். என்னென்ன போட்டு அரைக்க போகிறோம் மசாலா சொல்லுங்க? தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சீரகம். ஓகே, அவ்வளோதான். ஸோ எதுக்காக பர்டிகுலராக இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி குழம்புலையும் வந்து வெங்காயம் போட்டிருக்கோம். ஸோ இதில் போடும்போது என்ன மாதிரி வாசனை கொடுக்கும்? நம்ம வந்து ஒவ்வொரு டைமில் சேர்க்குற ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வதக்குறதுலையும் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் பெருசா போடுவோம். நம்ம அரைச்சு போடும்போது அது வந்து ஃப்ளேவரை இன்டென்சிஃபை பண்ணி கொடுக்கும். நம்ம தாளிக்கும் போது நல்லா ப்ரௌன் ஆகி கொடுக்கும் போது அது வெங்காயத்தினுடைய இன்னொரு பரிமாணத்தை கொடுக்கும். ஸோ நம்மளுடைய குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பேஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம குழம்புல வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது சின்ன வெங்காயம், சீரகம், தேங்காய் போட்டு மூணையும் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த நம்ம போட்ட அந்த மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி, இதோட பச்சை வாசனை எல்லாம் போடணும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம மீனை போட்ட பிறகு நம்ம ஒரு 5 to maximum 10 minutes தான் குக் பண்ண போறோம். சரி, ஓகே. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி குழம்பு வந்து கரெக்டாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் வருதான்னு நம்ம செக் கூட பண்ணி பார்க்கலாம்.
ஸோ தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போது இப்போ அரைச்சி ஊற்றமாக தெரியுது அந்த குழம்போட டெக்ஸ்டர் அந்த பக்கம் வரும்போது. நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் காட்ட மாட்டோம், வெறும் புளி தண்ணி மட்டும் தான். ஏன்னா அது ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு மறுநாள் காலை சாப்பிடும்போது நல்லா இருக்கு சொல்லுவாங்க அந்த புளிப்பு தண்ணி. அது நம்ம இந்த மீன் குழம்புலையும் அப்படிதான். இப்போ வந்து அப்படியே இந்த சட்டியில இருந்து கூட மாத்தாம அப்படியே நைட் வச்சிருவோம். திருப்பி காலையில எந்திரிச்சோடனே அதை ஒரு 5 மினிட்ஸ் சுண்ட வச்சு ஆஃப் பண்ணி வச்சிருவோம். திருப்பி சாயந்தரம். ஸோ நீங்க தேங்காய் போட்டாலும் அது வந்து கெடாம இருக்கும். அது ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க இந்த அன்னப்பால் கஞ்சியோடயோ இல்ல பழைய சாத்தோட சாப்பிடும்போது இல்லைங்க. அதாவது மீன் குழம்பு இன்னைக்கு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுறது மறுநாள் சாப்பிட்றது தான் அது ஒரு தனி சுகமே, ரைட்டா? ஆமா, அப்பதான் அந்த எசன்ஸ் உள்ள இறங்கும். பட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மீனை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயில நீங்க தாளிச்சு ஊத்தும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொஞ்சம் அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். நைஸ். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா கொதிக்க வேணும். நீங்கள் அந்த சீரகத்தோட வாசனை நல்லா வருது. அந்த சீரகம் அந்த வெங்காயம் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த பேஸ்ட் போட்ட உடனே ஒரு வாசனை வரும், அது சீரகத்தோட வாசனை தான், ரைட்டா? சீரகம் வெங்காயம் அது சீரகத்தினுடைய இப்போ நம்மளுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக வர்றது சீரகம். அதாக்க இந்த தேங்காய் ஊற்றுப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது லைட்டுங்களா? இப்போ எவ்வளோ நேரம் இது கொதிக்கணும் நல்லா? இது வந்து ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம். பட் இப்பவுமே நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம மீன் போட்ட பிறகு மீன் வேகிற வரைக்கும் நம்ம பச்சையாக டேஸ்ட் பண்ண முடியாது. எப்படி இருக்கு? எனக்கு கரெக்டா இருக்கு. சோ இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம மீன் போடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகட்டும். அதுக்கு பிறகு வந்து அந்த கிரேவியோட அந்த பக்குவம் எப்படி வந்திருக்கு, அதுக்கு பிறகு வந்து ஃபிஷ் போடுற பக்குவம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நம்ம குழம்பு வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த குழம்புல இந்த மீன் போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்போட பக்குவம் எப்படி இருக்கு காமிக்க முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி பக்கம் மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்காது. ஓகே. பிகாஸ் நம்ம தேங்காய் அரைச்சி போடுறதுனால. பட் அட் த சேம் டைம் நம்ம மீன் போடும்போது கொஞ்சம் கட்டி ஆகும். ஸோ இந்த பதத்தில் இருந்ததுன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மீன் வேகிறதுக்கும் கரெக்டாக ஏன்னா மீன் ஒரு 5 நிமிஷம் வேக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம மீனை வச்சிடலாம். சரி, ஒன் பை ஒன்னா. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மீன் போட்ட பிறகு நம்ம வந்து குழம்ப கிண்டவே கூடாது. சரி, ஏன்னா உடைய ஆரம்பிக்கும். ரைட். அதே டைம்ல அடுப்போட ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்றோம். சரி, ஓகே. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடணும். மூடியும் போட வேண்டாம். ஓகே. ஒரு 3 நிமிஷம் ஆன பிறகு லைட்டா வந்து நம்ம கொஞ்சம் சுத்தி மட்டும் விட்டுறலாம். சோ தட் வந்து எல்லா பக்கமும் ஈக்குவலா பண்ற மாதிரி. இப்போ இந்த மீன் மேல போட்டுருக்கோம்ல, இது லைட்டா அப்படி உள்ள பிரஸ் பண்றோம். அப்படி கொஞ்சம் அந்த மூழ்கிற மாதிரி மட்டும். மீன் வந்து யூசுவலா வேக ஆரம்பிச்ச பிறகு தான் உங்களுக்கு வந்து அந்த பிஞ்சு வர தன்மை வரும், அந்த ஃப்ளேக்கி ஆறது. சரி, ஓகே. சோ மீன் போட்ட உடனே நீங்க கொஞ்சம் முங்குதான் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, டன். இப்போ இந்த மீன் வேகிறது குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் டைம் எடுக்கும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம லைட்டா கிண்டிக்கலாம். இப்போ கொதிச்சிருக்கு. இப்போ தாளிப்பு சைடில் போட ஆரம்பிக்கலாம். தாளிப்பு வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் வேகட்டும், சைடில் இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறோம். தாளிக்கும் போது வந்து நம்ம யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிப்போம். பட் ஆனால் வந்து மீன் குழம்புக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் நல்லெண்ணெய் வந்து நம்மளுடைய உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறது நிறைய கிரெயின் சாப்பிடுங்க, நிறைய சீட்ஸ் சாப்பிடுங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம நல்லெண்ணெய், அதே மாதிரி வந்து கடலெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் வந்து நல்லாவே ஜாஸ்தி ஆகும். நல்லா இருக்கும். ஸோ நம்ம இது வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்போம். ஓகே. ஸோ நம்மளுடைய நல்லெண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. ஓகே. ஸோ சூடான உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தாளிப்பில் போட்டுடலாம். அந்த கடுகு வெந்தயம் பொரியணும். பொரிஞ்ச டைம்ல நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு ஓகே ஒரு 4 சின்ன வெங்காயம் இங்க நம்ம வெட்டி வச்சிருக்கோம், அதையும் வதக்கிடலாம். அந்த நெல்லை மீன் குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்றீங்க? நிறைய யூஸ் பண்றோம். எல்லா சமையலுமே அங்க அந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில சின்ன வெங்காயம் நிறைய யூஸ். ஓகே. முக்காசி வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வாங்குறத விட சின்ன வெங்காயம் தான் நிறைய வாங்குறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஓகே ப்ளஸ் இந்த சின்ன வெங்காயம். சரி, ஓகே.
இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இது கொஞ்சம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம குழம்புல எடுத்து ஊற்றிட்டு இதை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதே டைம்ல இந்த மீன் வந்து நல்லா கொதிச்சு வருது. ஆமா, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. நடுவுல ஒரு தடவை நீங்க லைட்டா வந்து இப்படி ஷேக் மட்டும் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம தாளிப்பை வந்து ஊத்துன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிருவோம். அப்படியே? ஆமா, ஒரு 10 நிமிஷம் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே அந்த குழம்புக்குள்ள இறங்கும். சரி, நல்லா இருக்கும். நல்ல விஷயம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த மீன் போட்ட பிறகு அந்த மீன் நல்லா வெந்து வர டைம்ல சைடுல இந்த மாதிரி தாளிப்பு போட்ட உடனே வந்து மூடி போட்டுருவோம். அவ்வளவுதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மண் பாத்திரத்துல பண்ணனால எப்படியும் இந்த சூடு வந்து இன்னொரு 3-4 மினிட்ஸ் இருக்கும். அப்படியே இருக்கும். ஸோ அந்த சூட்டுல வந்து அந்த நம்ம தாளிப்பினுடைய ஃப்ளேவர் வந்து உள்ள இறங்கி. நல்ல விஷயம். சூப்பர். அந்த வாசனை சூப்பரா இருக்கு. சாப்பிடுறீங்களா? சரி. ஃபர்ஸ்ட் டைம் நெல்லை மீன் குழம்பு நான் டேஸ்ட் பண்ணுறேன். இந்த மீனோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் அந்த கிரேவி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்புத்தன்மை காரத்தன்மைலாம் எப்படி இருக்குது, அந்த கிரேவியோட பக்குவம் நீங்கள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணுமா? இந்த மாதிரி அந்த கிரேவியோட பக்குவம் இதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அதனால தான் பார்க்கணும் சொல்கிறேன். அப்பா, இது எப்படின்னா ரியலி வந்து மற்ற மீன் குழம்புக்கும் இந்த மீனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மீனோட அந்த ஃப்ளேவர்ஸ் இல்லை அந்த புளிப்புத்தன்மை கூட அந்த தக்காளியோட அந்த டேஸ்ட்டும் இருக்குது. நல்லா இருக்கு. ரியலி நிறைய பேர் வீட்டில் அந்த மீன் குழம்பு பண்ணும்போது அந்த புளிப்புத்தன்மையோட அந்த டேஸ்ட்டும் அந்த காரத்தோட தன்மையாக தெரியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க அந்த புளிப்புத்தன்மை, அந்த தேங்காய் ஆட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர். ரியலி அருமையான மீன் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நான் ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்ன, மேமோட யூடியூப் சேனல் இருக்குது. ப்ளீஸ் அவங்க சேனல் போய் பாருங்கள். நிறைய ரெசிபி போட்டு வராங்க. என் சேனல் வந்து டாக்டர் நித்யாஸ் கிச்சன். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான மீன் குழம்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Take care.